தேவாதி தேவன் படைத்த மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றை பார்க்கில் மனுஷனை விசேஷமாய் படைத்தார். தன் சாயலாவே உண்டாக்கினார். ஆனால் இந்த ஓரறிவு ஈருள்ள மிருக ஜீவன்களே தங்களுடைய காரியங்களை எப்படியாய் தேவனுக்கு நேராக திருப்புகிறது சிந்தித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. கேட்போமா? சங்கீதம் 104:21. பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். இந்த வார்த்தை தேவனால் ஆகாரம் கிடைக்கும்படி. அன்பானவர்களே, எதுக்காக சொல்லுகிறேன்? அவைகளே தங்கள் ஆகாரத்துக்காக தன்னை உண்டாக்கினவரை தேடுமானால் நீங்களும் நானும் இன்னும் அதிகமாய் தேட வேண்டும் அல்லவா? எவ்வளவு வாய்ப்பு, எவ்வளவு சந்தர்ப்பம், எவ்வளவு பேர் இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட இவர் அவர் என்று தேடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இன்றைக்கு நம்ம மனுக்குலத்துக்கு எது ஆகாரம்? சமாதானம் என்கிற ஆகாரத்தை தேடுகிறார்கள். நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இப்படி சொல்லி கொண்டு இருக்கலாம். இன்று ஒரு தீர்மானம் செய்வோமா? சமாதான பிரபு யார்? மெய்யான கடவுளாகிய இயேசு எப்படிப்பட்ட நன்மை தருகிறார் என்று உணர்ந்து தேடுவோம். உண்மையாய் தேடுவோம். நிச்சயம் உங்களை திருப்தியாக்குவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் உணர்த்தும் அப்பா. உம்மை தேடுவதை விட்டுவிட்டு அழிந்து போகக்கூடிய அனித்தியமானவர்களை தேடி நாடி நேரங்களின் காலங்களை பாழாக்கினது போதும். இந்த வார்த்தைப்படி சிங்கங்களே உங்களை தேடுமானால் சர்வ வல்லவர் யூத ராஜசிங்கமாகிய உண்மை நாங்கள் எவ்வளோ அதிகமாய் தேட வேண்டும். தயவு பண்ணும் ஒவ்வொரு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை திருப்தியாக்கும். சந்தோஷத்தால், சமாதானத்தால், மகிழ்ச்சியால், ஆறுதலால், ஆரோக்கியத்தால் திருப்தியாக்கும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.